திருத்தணியில் கோழி பண்ணையில் வேலை செய்த சிறுவன் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் வெளிவந்துள்ளது. 4 மாதங்களுக்கு முன்பே கொலை நடந்த நிலையில் புதைக்கப்பட்ட சிறுவன் உடல் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. தாய் கண்முன்னே மகனை அடித்து கொன்றவர்கள் தாயையும் பிடித்து சிறை வைத்துள்ளனர். அடுத்தடுத்து நடந்த பரபரப்பு சம்பவங்களின் பின்னணி என்ன? திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி எம்ஜிஆர் நகர் கிராமத்தை சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் முருகம்பட்டு பகுதியில் விவசாய நிலத்தை குத்தைக்கு எடுத்து கோழி பண்ணை வைத்து அங்கேயே குடும்பத்துடன் வசித்து வருகிறார். அவரது பண்ணையில் வேலை செய்ய திருத்தணி இந்திரா நகரை சேர்ந்த வெண்ணிலா, அவருடைய மகன் சுரேஷ் ஆகியோர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் பாலமுருகனின் கோழி பண்ணையிலேயே தங்கி வேலை செய்து வந்துள்ளனர். இதில் வெண்ணிலாவின் மூத்த மகன் 15 வயதே ஆன சுரேஷ் கோழிகளை பராமரித்து வந்துள்ளார். இந்நிலையில் பண்ணை உரிமையாளர் பாலமுருகன் கோழிகளை எண்ணிய போது எண்ணிக்கை குறைவாக இருந்துள்ளது. இது குறித்து சிறுவன் சுரேஷிடம் கேட்டு அவரை தாய் கண் முன்பாக வைத்தே பலமாக தாக்கியுள்ளார். தாக்குதலில் நிலை குலைந்து கீழே விழுந்த சிறுவன் சுரேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த சுரேஷ் சிறுவனின் உடலை கோழி பண்ணை அருகிலேயே புதைத்து யாருக்கும் சந்தேகம் வராத வகையில் சிமெண்ட் வைத்து பூசியிருக்கிறார். கொலை சம்பவத்தை வெளியே சொன்னால் உன்னையும் 2 குழந்தைகளையும் கொன்று விடுவோம் என்று சிறுவனின் தாய் வெண்ணிலாவை கடுமையாக மிரட்டியிருக்கிறார் பாலமுருகன். சம்பவம் வெளியே தெரியாமல் இருக்க கோழி பண்ணையிலேயே வெண்ணிலாவை சிறை வைத்து வேலை வாங்கியுள்ளனர். பாலமுருகனின் மிரட்டலுக்கு பயந்து கடந்த 4 மாதங்களாக வெண்ணிலா வெளியே வராமல் கோழி பண்ணையிலேயே இருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த புதன்கிழமையன்று கோழி பண்ணையிலிருந்து வெண்ணிலா தப்பிச் சென்று திருத்தணி காவல் நிலையத்தில் நடந்த சம்பவத்தை கூறி புகார் செய்திருக்கிறார். கொலை வழக்கு பதிவு செய்த திருத்தணி போலீசார் கோழிப்பண்ணை உரிமையாளர் பாலமுருகன், அவருடைய மனைவி புவனா, ஒரு மகள் மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்த வினோத் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். கொலை நடந்து 4 மாதங்கள் கடந்த நிலையில் புதைக்கப்பட்ட சிறுவன் உடலை அதிகாரிகள் முன்னிலையில் தோண்டி எடுத்து சம்பவ இடத்திலேயே உடற்கூறாய்வு செய்தனர். கொலை சம்பவம் நடைபெற்ற இடத்தை நேரில் ஆய்வு செய்த எஸ்பி விவேகானந்தா சுக்லா, உடற்கூறு ஆய்வறிக்கை வந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். 15 வயது சிறுவனை தாயின் கண்முன்னே அடித்து கொலை செய்து போலீசுக்கு தெரியாமல் உடலை புதைத்த சம்பவம் 4 மாதங்களுக்கு பிறகு சிறுவனின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டதும் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.